Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நித்தி ஆயோக் கூட்டம் முடிந்த பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், நித்தி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பிரதமரை சந்திச்சிருக்கிறாரு முதல்வர். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதன் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியும் தனியே சந்தித்து பேசியிருக்கிறார். எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் பிரதமர் மோடியை சுமார் ஒரு சில நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்படி கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் சந்தித்தார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையும் பிரதமர் மோடியை சுமார் 5 நிமிடங்கள் தனியே சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது நித்தி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர் முன்வைத்தாரோ அதே கோரிக்கைகளை ஒரு மனுவாகவும் பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் தனியே வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், கோவைக்கு 2வது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை வழங்க வேண்டும், தமிழகத்திற்கு தேவையான கல்வி நிதியான சுமார் 3000 கோடியை விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவையும் பிரதமர் மோடியை சந்தித்த போது தனியே ஒரு கோரிக்கை மனுவாக பிரதமரிடம் வழங்கியிருக்கிறார். சுமார் 5 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் எல்லா முதல்வர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக சுமார் 5 நிமிடங்கள் மட்டும்தான் நேரம் வழங்கப்பட்டது. அந்த சந்திப்பின் போது தமிழகம் சார்ந்த இன்றியமையாத பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். ரைட், தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஸோ இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு சுமார் 5 நிமிடம் நீடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதோ அதையே ஒரு மனுவாக வலியுறுத்தி இருக்கிறார் கொடுத்து முதலமைச்சர் பிரதமரிடம் அப்படிங்கிறது புரிந்துக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.